டேய் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பல. நான் குளிச்சுட்டு வந்து உன்னை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். டேய் இந்த வயசுல உனக்கு என்னடா செய்வீங்க? போ. நான் இப்போதான் சேவ் பண்ணுறேன். அப்பா எனக்கு எப்பப்பா மீசை தாடி தான் வளரும்? டேய் அதெல்லாம் வளரும் போது வளரும்டா, அதுக்குள்ள அவசரம். ரேங்க் கட்ட எப்படா கொடுக்குறாங்க? நாளைக்கு தராங்கப்பா. கருப்பு பாப்பா எனக்கும் சைக்கிள் ஓட கத்தாங்கப்பா. முழு பரிச்சை நேரம் இப்போ சைக்கிளோட கற்றுக்கிட்டு கை காலை உடச்சிக்குவியா? ஊருக்கு போகிறவள பரிச்சை லீவுக்கு அப்போ உங்கள் அண்ணனை விட்டு கற்று தர சொல்கிறேன், அவசரப்படாத.
ம் என்னப்பா பண்றீங்க? நாட்டுக்கோழி முட்டை பண்ணுறேன்ப்பா. நாட்டுக்கோழி முட்டை எப்படியா பண்ணுவாங்க? நாட்டுக்கோழி முட்டை இப்படி பண்ண மாட்டாங்க. நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? ஆமா. அதனால் இந்த மாதிரி சாயம் பூசி விற்பாங்க. ம். நம்ம இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு மற்ற ஆர்டர்லாம் கொடுப்பாங்கப்பா. ம். பா நானும் உள்ள போடுவாப்பா. வேண்டாம், உடச்சிருவ. இல்லப்பா உடைக்க மாட்டேன். இதில் கிடைக்கிறதே எனக்கு அந்த ஒரு முட்டை லாபம் தான். உடச்சனா போச்சு. இல்லப்பா உடைக்க மாட்டேன். அப்பா நானும் தொடச்சி எடுத்து வைக்கவாப்பா. வேணாண்டா, உடச்சிருவ நீ. இல்லப்பா உடைக்க மாட்டேப்பா. நான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன்ப்பா. சொன்ன கேட்டியா? பண்றது தப்பு. இதுல என்ன அடிக்கிறாரு? டேய் தப்பா ஓட்டுடா. அப்படி ஓட்டக்கூடாதுடா. நான் கத்து தரேன்டா. இப்படி ஓட்டணும். ம் சரி தாடா. அம்மா வலிக்குது. நான் எத்தனை தடவை சொன்னாலும் அம்மா அந்த சைக்கிளோட சொல்லித்தர சொன்னல. அதுக்கு என்ன அவசரம்? சொல்லி வச்சுக்க நீ. நான் சொன்னலடா. நான் சொன்னல இல்லையோ? சொன்னல. சொன்னலடா. சொல்றது ஏன் கேட்க மாட்டேங்கிற? அத சொல்லிட்டு இருக்கல. எத்தனை தடவை நான் உன்ன அவசரம்? வா வீட்டுக்கு வா, சூடு போறேன். சைக்கிள் ஓட்ட அவ்வளோ ஆசை. சீக்கிரமே உனக்கு ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி தரேன்டா. எங்கடா வாங்க ஐஸ்? ஐஸ்கார் இப்பதான்டா போனாரு. இரு எங்க அப்பா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் உங்க மாமா வந்திருக்காரா? எங்க மாமா வந்திருக்காரா? ஆமாண்டா. சரி நான் மிட்டாய் வாங்கலன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறேன். ஐஸ்னு சொன்னா திட்டுவாங்க. மாப்பிள பணத்தை பற்றி தர போகிற? தர்றேன் மச்சான். வியாபாரம் வேற டல்லாக போயிட்டு இருக்கு. 6 மாசமா நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். இதைத்தான் நான் கேட்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு கொடுத்த வட்டி காசை வச்சிருந்தா என் பிள்ளைக்கு சைக்கிளாக வாங்கி கொடுத்துருப்பேன். தரேன், எங்க ஓடியா போப்புறேன்?
எவ்வளோ நாள் தான் மாப்பிள்ள நானே வட்டி கட்டுறது? எனக்கு கஷ்டம் இருக்காதா? பாப்பா 10 பைசாப்பா. ஏய் போடா. எவ்வளோ நாள் தான் சொல்லிட்டு இருப்ப இதே மாதிரி? 2 மாதம் சொன்னேன். உனக்காக நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன் 6 மாசமா. எனக்கு இப்போ பணம் வேணும். தரேன் மச்சான். சும்மா சும்மா அதே கேட்டுட்டு இருக்கீங்க. மிட்டாய் வாங்கணும்ப்பா 10 பைசாப்பா. போடான்னு சொன்னேன்ல. தரேன் தான் சொல்லிட்டு இருக்க. எப்போ தருவ? உங்களுக்கு அவசரம்னா எங்கள் அக்காக்கு நகை போட்டேன்ல, அதை அடகு வச்சுக்கோங்க. அப்புறமா மீட்டு தரேன். பைசாப்பா. மிட்டாய் வாங்கணும்ப்பா 10 பைசா தாங்கப்பா. பாப்பா 10 பைசாப்பா. சொல்லி அப்பா அடிக்காதே. யார் மேலே இருக்கிற கோவத்தை எதுக்கு குழந்தை மேலே கட்டுறீங்க? நீ வாடா, நான் கொடுக்குறேன். காசு தரேன்னு. ம், இந்தா வாங்கிக்க போ. ஐஸ் ஐஸ். ஒரு ஐஸ் கொடுங்கண்ணா. என்னடா உங்க அப்பா அடிச்சாராடா? ஆமாண்டா. எங்க அண்ணனை கூட எங்க அப்பா அடிச்சிட்டே இருந்தாரா. எங்க அண்ணன் சம்பாதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் அடிச்சதே இல்லடா. நம்மளும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்டா. அப்பதான்டா அடிக்க மாட்டாங்க. என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்கல. அதை வரேன். நம்ம ஸ்ட்ராங்கா இல்லையோ? நான் சொன்னலடா, நான் சொன்னல இல்லையா? சொன்னலடா. அப்பா ஐயோ, அப்பா அப்பா. எங்க அண்ணன் சம்பாதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் அடிச்சதே இல்லடா. நம்மளும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்டா. அப்பதான்டா அடிக்க மாட்டாங்க. வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே என்னை மிதித்தால் 2ல் 1 பாப்பே. என்னண்ணே கட்டிங்கா சேவிங்க? கட்டிங் தான்ப்பா. கட்டிங்கண்ணே. ஆமாப்பா. தலைவர் ஸ்டைலில் வெட்டுப்பா. தலைவர் ஸ்டைலானே? ம் ஒரு வேளை ம். 20 வருஷம் கழிச்சு தலைவருக்கு முடி கொட்டி போச்சுன்னா அப்போ வாங்க அந்த அரசியல் பண்ணி விட்றேன். அண்ணே என்னடா உனக்கு கட்டிங்கா? இல்லைண்ணே, ஏதாச்சும் வேலை கிடைக்க மாட்டேன். வேலையா? ஏன்டா டேய், எனக்கே இங்கே வேலை இல்லை, உனக்கு என்னடா? அப்படா இதுலேயும் ஒன்றும் இல்லையா? இந்தா. என்னண்ணே ஆட்டி போட்டியா? போட்டல்ல. சரி பையனை பார்த்தியா? என்ன பண்ணிடலாமா? அண்ணே இப்போதான் இன்ஸ்பெக்டர் சொன்னார், இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வேணாண்ணே. சொன்னால் கேளுண்ணே. பையனை பார்த்தா வீட்டை விட்டு ஓடி அந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை வராது, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அதை எத்துன்னு வா. அண்ணே அதை எத்துன்னு வா போ. நான் சொன்னதை மட்டும் செய் போ. அண்ணே ஏதாச்சும் வேலை இருக்காண்ணே? வேலை இல்லைப்பா, போயிட்டு வா.
என்னப்பா வேணும்? ஏதாச்சும் வேலை கிடைக்குமாண்ணே? வேலை போப்பா. அண்ணே அண்ணா எடுத்துக்கிறேன். 10 முட்டை கட்டித்தாங்க. முட்டைக்கார் வர நேரம் தான், 5 நிமிஷத்துல வந்துருவாரு. வந்தோன்னே கட்டித்தரேன். ஒரு வேளை பப்பாவா இருக்குமோ? அண்ணே ஏதாச்சும் வேலை இருக்குமாண்ணே? இந்த வயசுல உனக்கு கவர்மெண்ட் வேலை கேக்குதாடா? எனக்கே இப்பதான் கிடைச்சிருக்கு. போடா போடா. சின்ன பசங்களாம் வேலை செய்றாங்க, நம்ம கண்டிப்பா வேலை கிடைக்கும். டேய் ஒரு வேலையை ஒழுங்கா சேர்த்தல. அண்ணே உனக்கு என்னடா வேணும்? ஏதாச்சும் வேலை இருந்தா வேணும்ண்ணே. என்ன வேலை செய்ய தெரியும் உனக்கு? எனக்கு நாட்டுக்கோழி முட்டை செய்ய தெரியும். எனக்குன்னு வந்து சேர்றீங்க பாடுறா. போட. நல்ல வேலை வேலை கொடுக்கல. இந்த சாப்பிடு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. நேற்று 100 அட்டை முட்டை, கருப்பு. இன்னைக்கு 200 அட்டை. டேய் கருப்பு, எழுந்துடுறா. சாப்பிட்டு தூங்குவ. அம்மா அம்மா பார்க்கணும். அம்மா 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 அம்மா. இது எந்த இடம்? எப்படி வீட்டுக்கு போறது? ஆ, அதே இடமா? ஐயோ, வழியே தெரியலையே. ஏய் பையன் வீட்டுக்கு போற வழியை மண்டாம் பொழுதுடா. ஐயோ, அதே இடத்துக்கே திருப்பி திருப்பி வரனே. 4 தெருவு இங்கே தான் வந்து சேரும். எந்த பக்கம் வேணாலும் அவங்க தான் வரணும். அண்ணே, இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்துட்டான். இப்போ அந்த பக்கம் போய் மெயின் ரோட பிடிச்சிட்டானா என்ன பண்றது? இதான் சரியான டைமு. வா மடக்கலாம். என்னப்பா தம்பி, பசிக்குதா? வீட்டுக்கு போகணும். நான் வேலை வாங்கி தரேன்ப்பா. இல்ல, வீட்டுக்கு போகணும். நல்ல வேலையை வாங்கி தரேன். அழாதப்பா. ஏன் அழற? வீட்டுக்கு போகணும். பசிக்குதா? ஏய் அதற. அழாத அழாத அழாத. பசிக்குதா? இந்தானே லட்டு சாப்பிடு. இந்தா சாப்பிடு. பயப்படா, சாப்பிடு. இந்தா அட சும்மா சாப்பிடுப்பா. டேய் புறா. டேய் நில்றா. டேய் டேய்
இந்த பக்கம் அண்ணே இந்த பக்கம். டேய் விட்டுறாத புடி அவனை, நான் வரேன். என்ன கருப்பசாமி, அப்பா அடிப்படை ஓடி போயிட்டியாடா? நீ தானே உசுரு. நீ அப்பா செத்து போயிடுறா. இனிமே கூட அடிக்க மாட்டேன்டா. அப்பா இனிமே கூட அடிக்க மாட்டேன்டா. சத்தியமான எங்க அப்பா எனக்காக அழுகுறாரா? ஆமா, ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு? அண்ணே சீக்கிரம் வண்டி திருப்பிட்டு வாண்ணே. டேய் விட்டு ஓடுறாதடா. டேய் கருப்பசாமி, அன்னைக்கு அரபடல் அடிச்சியே, கத்துக்கிட்டியாடா? இல்லப்பா. நாளைக்கு வேலை முடிஞ்சதும் அப்போ உனக்கு கத்துறேன், சரியா? சரிப்பா. உள்ளுக்குள் 1000 மடங்கு அன்பு வைத்திருந்தாலும் வெளியில் எதிரியைப் போல் தோன்றும் ஒரே ஜீவன் அப்பா மட்டுமே.